ஃபியூச்சர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இது தூர நோக்கம் கொண்ட ஒரு நல்ல எண்ணத்தில் ஸ்போர்ட்ஸை வளர்க்குறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆட்சியார் தமிழ் பண்ற யூடியூப் சேனலாக தரப்பு நான் பார்க்க போகிற ஒரு தகவலாக இருப்பது மிக முக்கியமான உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாகவே நாங்கள் தமிழ் பண்ற யூடியூப் சேனலாக கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வாறான உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள எனது தமிழ் பண்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இது இருக்கும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் 7 பேர் கொண்ட குழு தான் நாங்கள் இதில் இருக்கிறோம். அதில் 5 ட்ரைனர்ஸும் 2 ப்ரோக்ராம் கைடர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி வழங்கப்படுகின்ற போது அந்த பிள்ளைகள் சரியான விதிமுறையினை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு என்ன விளையாட்டில் திறமை இருக்கின்றது என்பதையும் அவர்கள் அறிந்து அந்த பயிற்சியினை வழங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஃபியூச்சர் கிட்ஸ் அகாடமியானது செயல்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய அந்த இடத்தில் இருந்தது. எங்களோட ப்ராக்டிஸ் செஷன் சனி ஞாயிறு 3-4 நடக்குது. காத்தாங்குடியில் இருக்கிற ஈஸ்டர்ன் டர்ஃப், அதாவது காத்தாங்குடி மெயின் ரோட்டில் இருக்கிற சிங்கருக்கு பக்கத்தில் வர ஹொங்கரி ரோட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் இருக்கு. நாற்பது பேர் கொண்ட ஒரு குரூப்பாக தான் நடக்குது. 40 பேர் இன்னொரு 40 பேர் வரக்குள்ள எங்களோட செஷன் இன்னொரு செஷன் உடஞ்சி இன்னொரு காலையில் இல்லாமல் மாறும். சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம ஸ்போர்ட்ஸை வளர்க்குறதால வின் லாஸ்ட்டை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு வரும். நிறைய பேரோட பழக்க வழக்கங்கள், ஒரு நல்லவரோட அல்லது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான ஆக்கள் ஒவ்வொரு பிரதேசத்துலேருந்து வந்திருப்பாங்க, ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க. எல்லாரோடையும் நம்ம பழகிறதுல ஒவ்வொரு ஆக்களையும் சின்ன வயசுலேயே நமக்கு இடம் காணக்கூடிய இருக்கும். அடுத்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னதுனால அந்த ஸ்போர்ட்ஸில் போகக்கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையாக வரலாம். அடுத்தது லீடர்ஷிப், டீமை லீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் கூட தான் ஒரு மனுஷனை ஒரு பூரண ஆரோக்கியம் வருது இந்த ஸ்போர்ட்ஸால். நாங்கள் ஆரம்ப காலத்தில் பட்ட கஷ்டங்கள், அதாவது ஒரு இலக்கை ஒன்று அடைய போகிறதுக்கு 13 வயசு 15 வயசில் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செய்ய போகிறதால நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஒரு இலக்கு அடைஞ்சினாங்க. அந்த கஷ்டம் இனி வர ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடாது. நம்மளோட மாகாணம், மாவட்டம், நம்மளோட டிவிஷன் ஸ்போர்ட்ஸில் டக்குன்னு முன்னேறணும். பிற மாவட்டத்தை விட முன்னேறதுக்காக நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது 4 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அடிப்படையிலான பேசிக் ப்ராக்டிஸில் கொடுத்து சின்ன ஃபன் கேம்ஸ், ஸ்ட்ரென்த், ஸ்பீட், கோஆர்டினேஷனுக்குரிய ஒர்க்குகளை கொடுத்து நாங்கள் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ண போகிறோம். 7-8 வயசு பிள்ளைகளை 3 months 4 months அவங்களுக்கு ஒரு கேமை கண்டுபிடிச்சு அதுக்குரிய ஸ்பெஷல் கோச்சஸை போட்டு ட்ரெயின் பண்ணுவோம். சின்ன பிள்ளைகள்னா நாங்கள் 2-3 years நல்லா ஸ்போர்ட்ஸுக்குரிய ட்ரைனிங் கொடுத்து அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி கொண்டு வரதுக்கு தான் எங்கள் நோக்கமாக இருக்கும். ஃபியூச்சர் கிட்ஸ்
அகாடமியான சிறப்பான முறை செயற்பட்டு வருவதை நாங்கள் அந்த இடத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொருவரும் திறமை வாய்ந்த பயிற்சிப்பாளரை கொண்டு அந்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. 40க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் அந்த இடத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் திறமை வாய்ந்த பயிற்சியாளர்களாகவே அவர்கள் அந்த காணப்படுவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஒரு புதிய முறையில் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கான பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் விளங்கி கொண்டு அந்த பயிற்சியை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு பயிற்சியாகவும் அந்த இடத்தில் இருந்ததை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றன. அந்த பிள்ளைகள் ஆர்வமான முறையில் அந்த பயிற்சியினை கற்றுக்கொண்டதை நாங்கள் அந்த இடத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்னொரு முக்கியமான நோக்கம் இருக்கு என்னன்னு சொன்னால், நம்மளோட சமுதாயம் மற்ற கூடாத வழிகளில் இப்போ போதைப்பொருள் மதுபானம் அதில் கூட இருக்கிறதால இப்படி ஸ்போர்ட்ஸுகள் இருக்கிறார்கள். கடைசி மட்டும் கூடுதலானார்கள் பாவிக்க மாட்டாங்க அதுகளில். ஏன்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுன்றதால அது செய்கிறதுக்கான நேரம் இருக்காது. அதனால் ஸ்போர்ட்ஸ் சின்ன பிள்ளைகள் உருவாக்கக்குள்ள அவங்க வயசு வரக்குள்ள அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆனாலே அந்த ஸ்போர்ட்ஸ் முக்கியத்துவம் வேறு கெட்ட விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க. நம்ம மாவட்டங்களை பொறுத்தளவில் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ்ன்றது குறைவாக இருக்குது. அதாவது வீடு வழியை விளையாடுறது குறைவு தான். அதனால ஆரம்பித்து சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் எப்படி ஸ்போர்ட்ஸான ஒரு ஜாப் படுத்தி இப்படி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஜாப்பில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு இன்னொரு ஜென்ரேஷன் வரக்கூட அவங்களும் விளையாட்டால் முன்னேறணும் என்ற நோக்கத்தில் இங்கே ஆரம்பிக்கிறோம். பேர் சேர்ந்த ஒரு குழு ஒரு நல்லெண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பூரணக்கம் ஒரு சின்ன பிள்ளைகளை ஒரு நல்ல மட்டத்துக்கு ஸ்போர்ட்ஸில் கொண்டு போகிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. நல்லெண்ணம் கொண்ட ஒரு அகாடமியாக எங்களோட ஃபியூச்சர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி காணப்படுது. நன்றி. இவ்வாறான உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்த அந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்க எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலூடாக நீங்க சொல்லிக்கொள்ள முடியும் என கேட்டுக்கொண்டு இதோடு எனக்கான முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உண்மையான தகவலை உங்களுக்கு தரும் வரை நான் உங்கள் ஆர்டிஆர்.